விஜய் தேவர்கொண்டாவும் ராஷ்மிகாவோட இந்த மெகதி ஃபங்க்ஷனோட ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணுறதுக்கு 6 மாதம் ஆச்சாம். அப்படி என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ராஷ்மிகாவோடதை பார்த்துடலாம். ராஷ்மிகாவோட ட்ரெஸ் பார்த்திங்கன்னா சவுத் இந்தியன் ட்ரெடிஷ்னலான தஞ்சாவூர் பெயிண்டிங்கை தான் வந்து ட்ரெஸ் ஃபுல்லாமே அவங்க கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணுறதுக்கு ஃபுல்லாகவுமே அவங்க வந்து டெம்பிள் வந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் அவங்க எடுத்திருக்காங்க. ஃபுல்லாமே சாரீ ஃபுல்லாக மெரூன், க்ரீன், கோல்டு ஷேட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா, இதில் எழுதியிருக்க அந்த தாஞ்சூர் பெயிண்டிங், மீனாட்சி அம்மன் எல்லாத்தையுமே அவங்க கையால் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி ஸ்கர்ட்டு பார்த்திங்கன்னா தோத்தி ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. துப்பட்டாவில் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி காட்ஸை இன்ஸ்பயர் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பீகாக் டிசைனு, எலிஃபென்ட் டிசைனு ஃபுல்லாமே சவுத் இண்டியன் வந்து அவங்க வந்து ரிசம்பிள்ஸ் பண்ணுற மாதிரி இந்த பெயிண்டிங்கு, இந்த ட்ரெஸ்ஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷல். ஹாஃப் ஷோல்டரில் ராயல் எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹெவியான ஜரி ஒர்க் பண்ணி டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க. விஜய் தேவர்கொண்டாவோட காஸ்டியூமும் பார்த்திங்கன்னா முன்னாடி தோத்தி ஸ்டைலில் தான் கொடுத்துருக்காங்க. ராஷ்மிகாவுக்கு பண்ணியிருக்கிற அதே மாடல் தான் இவங்களுக்கும் ஃபுல்லாமே டெம்பிளை ரெப்ரசன்ட் பண்ணியும் ஃபுல்லாக கல்ச்சரஸ் ரெப்ரசன்ட் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அவங்க இருந்து எல்லாமே வந்து ரெஃபரன்ஸாக எங்கள் பிக்சர்ஸ்லாம் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் மியூசியம்லேருந்து தான் அவங்க வந்து எடுத்திருக்காங்க. ஃபுல்லாமே பீகாக், லோட்டஸ், எலிஃபெண்ட் இந்த மாதிரி வந்து ட்ரெடிஷ்னலாகவே போயிருக்காங்க. இவங்க 2 பேர்த்தையுமே வந்து டிசைன் பண்ணியிருக்கிறவங்க பார்த்திங்கன்னா துரானி அப்படிங்கிற டிசைனர் தான் இவங்க 2 பேர்த்துக்கும் டிசைன் பண்ணியிருக்காங்க. இவங்களோட காஸ்டியூம்ஸ் வந்து ஓவராலாக 3 lakhs அப்ராக்சிமேட்டாக வருது.